உலகம் எப்படி தெரியுமா? நம்மளால் பிரயோஜனம் இருக்குன்னா கொண்டாடுவார்கள், நம்மளால் பிரயோஜனம் இல்லைன்னா கை கழுவத்தான் பார்ப்பார்கள். அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, பெத்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. அதனால் எப்பொழுதுமே உங்கள் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க, சரியா? உங்கள்கிட்ட பணம் காசு இல்லைன்னா கூட ஆரோக்கியம் ரொம்ப 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 அவசியம். ஆரோக்கியம் இருந்தால் தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் மரியாதை. உங்கள் உடம்பை நீங்கள் குளிப்பாட்டணும், உங்கள் ட்ரெஸ்ஸை நீங்கள் போட்டுக்கணும், உங்கள் மலமூத்திரத்தை நீங்கள் சுத்தம் பண்ணணும், உங்கள் சாப்பாட்டை நீங்கள் எடுத்து சாப்பிடணும். அப்பொழுது இந்த வாழ்க்கையில் தொந்தரவு இல்லாமல் வாழலாம். நீங்கள் பெரிய கோடீஸ்வரனாகவே இருந்தாலும் ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா உங்கள் ரூம் பக்கம் கூட ஆள் வர மாட்டேன். நான் சொல்கிறது கசப்பாக இருக்கும், ஆனால் இதுதான் யதார்த்தம். ரொம்ப அவசியம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அதனால் ஆரோக்கியத்தில் மட்டும் காம்ப்ரமைஸே வேண்டாம். பல கோடி ரூபாய் ஓடி ஓடி சம்பாதிக்கிறேன், நான் ராப்பகலாக உழைக்கிறேன். யாருக்கு? சரி, ராப்பகலாக சம்பாதிச்சு கோடி கோடியாக சம்பாதிச்சு ஏசி வச்சுக்கலாம், பெரிய கார் வாங்கலாம், அந்த கார் வைக்கிறதுக்கு பெரிய வீடு வாங்கலாம். ஆனால் உடம்புல வியாதி வந்தால் இந்த ஏசியும் இந்த காரும் சுகம் கொடுத்துருமான்னு? சத்தியமாக தராது. ஆரோக்கியமாக இருந்தால் சுகமாக வாழலாம். அதனால் ஆரோக்கியம், உங்கள் உடல் உறுப்புகள் மேலே நல்ல மரியாதை வைங்க. மற்ற எல்லாத்துக்கும் ஆல்டர்னேட்டிவ் உண்டு. ஒரு மொபைல் ஃபோன் கீழே உடஞ்சி எடுத்து வச்சுக்கோங்களேன், வேறு மொபைல் ஃபோன் வாங்கிக்கலாம். ஒரு கார் ரிப்பேர் எடுத்தால் தூக்கி போட்டு வேறு கார் வாங்கிக்கலாம். போட்டுக்கிற வஸ்திரம் கிழிஞ்சு போச்சா வேறு ட்ரெஸ் சத்தியமாக மாற்றிக்கலாம். உங்களோட கை விரல் நகம் அவ்வளோ விலை ஜாஸ்தி, வேறு கிடையாது, ஆல்டர்னேட் கிடையாது. உங்கள் தலைமுடி ரொம்ப விலை ஜாஸ்தி, நிஜமாவே. இன்றைக்கெலாம் எத்தனை பேர் முடி கொட்டிட்டு ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறா பாருங்க. என்ன விலை தெரியுமா? இயற்கையாக கிடைக்கிறதுனால அதுக்கு அவமரியாதை பண்ணோம்னா அதுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய விலை ரொம்ப ஜாஸ்தி. உங்களுடைய ஒரு கண்ணுக்கு எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் சமானம் இல்லை. உங்களுடைய கைகளுக்கு சமானமாக வேற ஒன்று இல்லை. உங்கள் உடலை போல அதிசயமான அற்புதமான ஒரு பொருள் இனி தேடினாலும் கிடையாது. அதனால் கை கால் அவயவங்கள், கண்கள், காதுகள் இதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. நீங்கள் ஓடி ஆடி விளையாடுங்கோ, சம்பாதிங்கோ, எல்லாம் பண்ணுங்க. ஆனால் உங்கள் ஆரோக்கியத்துக்கு நீங்கள் நேரம் ஒதுக்கித்தான் ஆகணும். ஆரோக்கியத்தை இழந்துட்டு வேற எதை சம்பாதிச்சு என்ன பண்ணுறது? தூக்கத்தை விற்று கட்டில வாங்கி என்னத்தை சாதிக்கிறது? சொல்லுங்க பார்க்கலாம். கண்ணை வித்துட்டு ஓவியத்தை வாங்கி என்னத்தை பார்க்கறது? அவசியமே கிடையாது. ஆரோக்கியம், ஆரோக்கியம், ஆரோக்கியம். ஒரு மனுஷன் ஒரு விஷயத்தை பெறுவதற்காக ஒரு முறை போலாம், 2 முறை போலாம், 3 முறை போலாம், 4 முறை போலாம், 5 முறை போலாம், 18 முறை ஸ்ரீரங்கத்திலிருந்து திருவரங்கத்திலிருந்து திருக்கோஷ்டியூருக்கு நடந்தே ஒரு மனுஷன் போனார். சரி, போய் என்ன கிடைச்சது? முக்தி அடைவதற்கான நாமத்தை, அந்த ரகசியத்தை தெரிந்து கொண்டார். சரி, தெரிந்து கொண்டவர் என்ன பண்ணாரு? ஒரு ஆண் அடியவர் தாங்க. தெரிந்து கொண்டவர் என்ன செய்தார்? தனக்கு மட்டும் தனக்கு 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 தனக்குன்னு வச்சவன் யாரும் வாழ்ந்ததா வரலாறே கிடையாது உலகத்துல. ஆனா உடனே அந்த மந்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டு, இந்த மந்திரத்தை நீ தெரிஞ்சதுனால நீ அற்புதமான அந்த சொர்க்கலோகத்தை அடைவாயின்னு குருநாதர் சொல்றாரு. மகிழ்ச்சி என சொல்லிவிட்டு அதே கோவிலினுடைய கோபுரத்து மேல ஏறி எல்லா எளியவர்களையும் அழைத்து உங்களுக்கான மோட்சத்திற்கான சொர்க்கத்திற்கான மூல மந்திரத்தை, ரகசியத்தை நான் சொல்லுகிறேன்னு சொன்னாரு. உடனே எல்லா மக்களும் கேட்டாங்க. குருநாதருக்கு கோபம் வந்தது. வேறு யாரும் அல்ல, திருக்கோஷ்டி நம்பிகள். கோபம் வந்து கேட்டாரு, இப்படி செய்யலாமா? இப்படி செய்தால் நீ நரகம் புகுவாய் என தெரியாதான் கேட்டபோது அந்த எளிய அடியவன் கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? நான் கொடு நரம் என்பது இருக்கட்டும் குருதேவா, ஆனால் இந்த மந்திரத்தை கேட்ட எளிய மக்கள் எல்லாம் எங்கே செல்வார்கள் என்று கேட்டபோது இவர்களுக்கெல்லாம் வைகுந்த பதவி கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும் என்று சொன்னபோது அவன் சொன்ன அத்தனை, அந்த புரட்சியாளன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இத்தனை பேர் சொர்க்கம் போவதற்காக நான் ஒருத்தன் நரகத்துக்கு போனா என்னன்னு கேட்ட வேறு யாரும் அல்ல, நம் ராமானுஜர் வாழ்ந்த மண் இல்லையா இந்த மண்.
கோவில்ல போய் நீங்க ஒரு முள்ளை எடுத்து கொண்டு போய் குப்பத்தொட்டில போடுங்களேன், உங்களுக்கு 3 நாள் அன்னதானம் பண்ண பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம். அந்த பலன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அன்னதானமே பண்ணாம இவ்வளவு பெரியது நம்மளுக்கு கிடைக்குது, அது எவ்வளவு பெரிய விஷயம். உழவார பணி அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனாய் பிறந்த ஒரு மனிதருக்கும் அது நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம். அதை நீங்க பண்றது உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்களுடைய சந்ததியினருக்கு இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா, ஒரு பெரிய பாக்கியமா இருக்குது சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இதை ரிசர்ச் பண்றதுக்காக சுகுண சுந்தர்ராயன் ஒருத்தர் 1000 வருடங்களுக்கு முன்னாடி காஞ்சிபுரம் கோவில்ல அந்த கோவில் கட்டுறதுக்காக கருங்கல் கொடுத்திருக்காராமா. அவருடைய பேர் அந்த கல்வெட்டுல பதிச்சிருக்காங்க. அவருடைய குடும்பம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி போய் ஆராய்ஞ்சிருக்காங்க. 21 தலைமுறைக்கு அவங்க சீரும் சிறப்புமா வாழ்ந்திருக்காங்க. ஒருத்தர் கூட ஏழை இல்லாம 1000 வருடங்களுக்கு அவங்க தலைமுறையே வாழ்ந்திருக்காங்க. அப்படின்னா ஒரு கோவில்ல கல்ல கொடுக்கறது மூலியமா இவ்வளோ பெரிய பலனா? அப்ப நம்மளால ஒரு பொருளா உதவி செய்ய முடியல அப்படின்னாலும் நீங்க ஒவ்வொருத்தரும் கோவில்ல போய் ஒட்டடை அடிக்கிறது, உழவார பணி பண்றது, கோவில் விளக்குகளை சுத்தம் செய்யறது, கூட்டி பெருக்கிறது, நீங்க கோவிலுக்கு போய் நீங்க விளக்கு பொறுத்துற அந்த குச்சியை போடாம வந்தா கூட உங்களுக்கு நிறைய பலன்கள் இருக்கும். அதனால எப்பவுமே நீங்க கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா அங்க சுத்தமா வச்சுக்கிறதுக்கு நீங்க முயற்சி செய்யுங்க. கோவில்கள்ல உருவமாவும் அருவமாவும் நிறைய சித்தர்களும் மகான்களும் அங்க இருக்கிற தூண்கள்லையும் துரும்புலையும் இருப்பாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. அதனால எப்பவுமே நீங்க ஒட்டடையெல்லாம் அடிக்கும் போது விளக்கமாற வச்சு நீங்க கிளீன் பண்ணாம ஒரு கம்புல ஒரு குச்சியில துணி கட்டி நீங்க அதை கிளீன் பண்ண சொல்றாங்க. இந்த மாதிரி பண்றது மூலியமா நம்ம மக்கள் ஒரு கோவிலுக்கு போறோம் அப்படின்னா நிறைய பேர் எல்லாருமே நல்ல எண்ணத்தோட தான் கோயிலுக்கு போறது கிடையாது. கோயிலுக்கு போற அந்த கெட்ட எண்ணங்கள் பூராமே ஒட்டடையா தான் படியுமாமா. அந்த துர் எண்ணங்களை பூரா நீங்க அந்த கோயில்ல இருந்து சுத்தம் செய்யும் போது அந்த மகான்கள்லாம் உங்களை வாழ்த்துவாங்களாமா. பாருங்க, இவங்க சுத்தம் பண்ணியிருக்காங்க, இவங்க தலைமுறை நல்லா இருக்கட்டும். இந்த கோவில்ல இந்த உழவார பணி பண்றாங்க இல்லையா, உழவார பணி துப்புரவு பணி பண்றவங்களோட குடும்பம் சந்ததியர் ரொம்ப சீரும் சிறப்புமா இருப்பாங்க. முக்கியமா இந்த துப்புரவு பணியாளர்கள் நீங்க அவங்கள பார்த்தா கையெடுத்து கும்பிட்டுட்டு வாங்க. ஏன்னா அவங்களுடைய குழந்தைகள் அரசு பதவியில பெரிய இடத்துல வருவாங்க அப்படிங்கிறது சித்தர்கள் கொடுக்கிற வாக்கு. மேல் கோவிலுக்கு போனா யாரும் இந்த விளக்கு பொருத்திட்டு அந்த குச்சியை போட்டு வருது, இந்த பிரசாதம் சாப்பிட்டுட்டு அந்த தொன்னையை அப்படியே கீழே போட்டு வருது. நீங்க கோயிலுக்கு போறதே புண்ணியத்தை இது பண்ணிக்கிறதுக்காக தான்.